மும்பையா? நான் வந்து என்னது? ஏன் மும்பை கூட்டிட்டு வந்த? ஓடி போனவங்க மும்பைக்கு வந்தா மும்பைக்கு வராம பெங்களூர் கடை போவாங்க. ஆரவை கடை மும்பைல தான் எங்க சித்தப்பா வீடு இருக்கு. கொஞ்சம் போத்திக்கிட்டு வாங்க. சீக்கிரம் பேக் எடுத்துட்டு வா, நான் உன்னை ஃபாலோ பண்றேன். பிரியா, பிரியாமா, பிரியா நில்லுமா, நாம இங்க வரக்கூடாது, வாமா போலாம். தோ பாருடா, ஒரு பாஷா இவனுக்கு ஒரு பெரிய பிளாஷ்பேக். இவனை போட்டு தள்ள வெளிய ஆளுங்க கண்ணோட வெயிட் பண்றாங்க. வந்தா வாங்க, வராட்டி போங்க, நான் போறேன். ஏய், அன்னைக்கு நம்ம அன்னைக்கு நடந்த மாதிரியே இன்னைக்கும் நடக்கும்னு சும்மா பயப்படாத. வா. பிரியா நில்லுமா, பிரியா, பிரியாமா நில்லுமா. பிரியா, நான் சொல்றது கேளுமா, நம்ம மும்பைக்கு வரவே கூடாதுமா. ப்ளீஸ் சிவா, அவன் போயிட்டு இருக்கான், அவனை மிஸ் பண்ண என்னம்மா கூடாது. பின்னாடியே போய்கிட்டு கொஞ்சம் இருமா, அண்ணன் கிட்ட பேசுறேன். ஐயோ, சிவா, பைத்தியக்கார மாதிரி உளறாத. நம்ம அக்காவை கூட்டிட்டு தான் இங்க போறோம். வா. பிரியா. ராமகிருஷ்ணா, பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிடுச்சா? ஏறுங்க. வாங்க. கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாதுடா. இது ஒண்ணு மாமூல் முகூர்த்தம் இல்ல, மகா அற்புதமான முகூர்த்தம்டா. ஏய், யாரோ வந்திருக்காங்க, சீக்கிரம் உள்ள போங்க. சித்தப்பு, எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து. நீ இல்லாம நம்ம ஊரோட களியே போயிடுச்சு. ஆமா, தம்பி சித்தி எல்லாம் எங்க? தம்பிடோ, உன் ஓவர் ஆக்ஷனை ஸ்டாப் பண்றா. என்னடா வேணும் உனக்கு? ஹார்ட் வேணுமா, கிட்னி வேணுமா? எந்த கசாப்பு கடையில பேர பேசி வச்சிருக்க? ஏன் இப்படி பேசுற சித்தப்பு? சித்தப்பூ அது பொத்தப்பூ அது. நான் தான் ஈஎஸ்ஆர் ஆச்சே. இழுத்துட்டு ஒண்ணு சுப்பரத்னம் ஓடா. போறேன் சித்தப்பு. ஆனா போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன். மலை மாதிரி நீ துணையா இருப்பேன்னு நான் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு உன்னை என் குருவா நினைச்சு ஒரு பொண்ணை லவ் பண்ண திட்டம் போட்டேன். அவளை கிளப்பிட்டு வந்துட்டேன். கிளப்பிக்கிட்டு வந்துட்டியா? எங்கடா அந்த பொண்ணு? பிரியா. இவன் யாரு? எங்களுக்கு மீடியேட்டர். அப்படின்னா புரோக்கரா? புரோக்கரா? சரி சித்தப்பு, மும்பைல எனக்கு தெரிஞ்சது 2 தான். ஒண்ணு நீ, இன்னொன்னு சமுத்திரம். நீ வெளியே போன்னு சொல்றதுனால சமுத்திரம் தான் கதி. வா பிரியா. டேய் நில்றா, ஆத்திரத்துல ஆயிரம் சொல்லுவோம், அதெல்லாம் ஒரு கணக்கா? டேய் பெரியவனே, நீ ஒண்ணு கவலைப்பட வேணாம். அவன உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கிளப்பிக்கிட்டு வந்துட்டான். சித்தப்பா, அவன் சொல்றது அவ்வளவும் போய் எங்களை கூட்டிட்டு போதான் வந்திருக்கான். இல்லடா, அவன் பக்காவா புரோக்கரையும் கூட்டிட்டு வந்திருக்கான். அவர் புரோக்கர் இல்ல, எங்க அண்ணன் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த பொண்ணு என் தங்கச்சி. அந்த பொண்ணுக்கு அவனுக்கு ஒத்தே வராது. அப்படி போகுதா கதை? நீ எங்கடி வர? சின்னவனுக்கு பயமுடி. இப்ப உன் பேரை வச்சு எப்படி அமுக்குறேன்னு பாரு. மும்தாஜ், மும்தாஜ், எங்கடி போய் தொலைஞ்ச? ஊர்ல இருந்து நம்ம சின்ன வந்திருக்காண்டி. நம்மள உள்ள தள்ளி பூட்டிட்டாரு. சித்தப்ப, சித்தப்ப, சித்தப்ப. நீ வைகையில முக்கனவன், நான் மும்பைல எக்கனவன். நீங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க. இன்னும் அரை மணி நேரத்துல ஆரிய சமாஜத்துல கல்யாணம். எப்படி தடுக்கிறேன்னு பாக்குறேன். தம் இருந்தா வந்து தடுத்து பாரு. அம்மா ஸ்ரீராமா, आर्य समाज मालूम है? हाँ मालूम। அப்ப வண்டி எடு. டேய் டேய் அண்ணா, சித்தப்பு. ஏய் 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 பாஸ், அரே சாரா உனக்குல வண்டிக்கு ஒண்ணு ஆகல. டேய் நீ இங்க உட்காரு. அம்மாடி இப்படி வந்து உட்காரு. நீ போடி அப்படி. ஏங்க இப்படி தள்ளுறீங்க? போகுதுடா, நீ மந்திரத்தை எடுத்து விடு. நீ கட்டற தாலிய எவன் வரான்னு பாக்குறேன். கட்டு. என்னங்க இது? இன்னும் மந்திரத்தை முடிக்கல, ஹோமம் பூர்த்தி ஆகல, அதுக்குள்ள தாலி கட்டறதா? நமக்கு இதெல்லாம் நடந்துச்சா? நாம குடும்ப நடத்தல, இந்த போட்டா பறக்கல. மூடி வாய. நீ தாலிய கட்டற. என்ன இன்னும் சின்னவனை காணோம்? தாலி கட்டலாம். மாங்கல்யம் தந்துனானே. நிறுத்து. டேய் இந்த மாதிரி கல்யாணத்துல அந்த மாதிரி சவுண்ட்லாம் சகஜம். நீ கட்டற தாலிய. சித்தப்பு. இவன் எப்படி வெளியே வந்தான்? என்னடா இது? கல்யாணமா? அப்ப அப்பா எங்கடா? அம்மா எங்க? கேக்குறல்ல. சீராட்டி பாராட்டி உன்னை படிக்க வைக்கிறதுக்கு மட்டும் அவங்க வேணும், ஆனா உன் கல்யாணத்துக்கு அவங்க வேண்டாம். நம்ம ஊர்ல யார் வீட்டுல எந்த சுபகாரியம் நடந்தாலும் நம்ம அம்மா அப்பா இல்லாம நடக்காதரா.
ஆனா நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு அவங்க தேவையில்லாம போயிட்டாங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சித்தப்பா, உன் கல்யாணத்தை பத்தி அம்மா மனசுல எவ்வளவு ஆசைகள் இருக்கு தெரியுமா? எவ்வளவு நகை வாங்கிருக்கீங்க, எவ்வளவு சேலை வாங்கிருக்கீங்கன்னு சொந்தங்கள் பாராட்டுற நேரத்துல நம்ம வீட்டு மகாலட்சுமியை கர்வத்தோட காட்டணும்னு நினைச்சிட்டு இருக்காங்கடா. அப்பா என்னடானா, நம்ம வீட்டு வேலைக்காரங்கள்ல இருந்து தோட்ட கூலிக்காரங்க வரைக்கும் துணிமணி எடுத்து கொடுத்து சாப்பாடு போட்டு கல்யாணம்னா இதாண்டா அப்படின்னு ஊரே பேசுற அளவுக்கு நடத்தணும்னு நினைக்கிறாரு. உன்னோட அவசரத்தால அவங்க ஆசைகளை கொள்ளலாமாடா? ஏன் ஸ்ரீஜா, நீ ஓடி வரதுக்கு முன்னாடி உன் மேல உயிரியே வச்சிருக்க உன் அண்ணனை நீ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையா? இது தெரிஞ்சா அவர் தாங்க மாட்டாருன்னு எப்பவும் என் கூட சண்டை போடுற உன் தங்கச்சி உங்க வீட்டு மானத்தை காப்பாத்த எவ்வளவோ அவமானத்தை பொறுத்துக்கிட்டே என் பின்னாடி வந்திருக்கா. அவளுக்கு இருக்கிற பொறுப்பு கூட உனக்கு இல்லையா? லவ் பண்றது தப்பு இல்லடா, ஆனா அதை ஒத்துக்க வைக்காம ஓடி வந்ததுதான் தப்பு. அந்த தப்ப சரி செய்ய உங்களுக்கு இந்த ஜென்மம் பத்தாது. பெத்தவங்க வேதனைப்பட்டா என்ன, நாம ஹாப்பியா இருக்கலாம் நினைக்கலாம்டா. ஆனா தான் சொந்தம் தன்னை எப்ப கூப்பிடணும் ஓடி போனவங்க படுற வேதனைய நம்ம சித்தப்பாவை பார்த்தாது புரிஞ்சுக்கடா. கடைசியா உன்கிட்ட இப்ப ஒண்ணு கேக்குறேன். ஊரே வணங்கி நிக்கிற அப்பா 10 பேருக்கு முன்னாடி தலை நிமிந்து வாழணுமா, தலை குனிஞ்சு நடக்கணுமா? எங்களுக்கும் அப்பா அம்மா முன்னாடி கல்யாணம் செஞ்சுக்கணும்னு தான் ஆசையா இருக்கு. ஆனா அவங்க மறுத்துருவாங்கன்னு பயந்துதான் ஓடி வந்துட்டோம். உண்மையான காதல் எப்பவுமே தோக்காது. என் லாக்கெட்ல உள்ள 2 கடவுள் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், அம்மா அப்பாவை ஒத்துக்க வச்சு உங்க கல்யாணத்தை நடத்துறேன். என்ன நம்ப. பவர், இவன் எதுக்கு இங்க வந்தான்? யார் அவனுங்க? அதான் மோதன போய் சார் சொல்லிட்டாலடா, அப்புறம் ஏன் அவ்வளவு பேர் கூட்டு வந்திருக்க? அசோக் தேவாவோட ஃபேமிலி மொத்தமா காலி ஆயிடுச்சுன்னு நல்ல நாடகம் ஆடி என்ன நம்ப வச்சிட்டீங்கடா. இப்ப அந்த நாடகத்தை நிஜமாக்கி காட்டுறேன். யார்லா நீ? என்ன ப்ராப்ளம் உனக்கு? அவங்கள அடிக்கணுமா? இல்ல, தீத்து கட்டணும். இத பாருங்கண்ணா, அவங்களுக்கும் உனக்கு என்ன சண்டைன்னு எனக்கு தெரியாது, அது எனக்கு தேவையும் இல்ல. அவங்க என்ன நம்பி வந்திருக்காங்க, அவங்கள தீத்து கட்டணும்னா முதல்ல என்ன தீத்து கட்டுற தம் இருக்கணும். இருக்கா உனக்கு? இவங்கிட்ட என்ன டிஸ்கஷன் டாடி? குறிப்பா சுடு சுடு ஷூட் பண்ணு. யார்ட்டடா வாலாட்டுறீங்க? சுட்டு பொசுக்கிடுவேன். எல்லாரும் பின்னாடி போங்க. எல்லாரும் தள்ளி இருங்க. ஏய், உஸ்கோ பக்கடோ. அவர் உண்மையை தாண்டி போகிறார். மடக்குங்கடா, மடக்குங்க. ஐயோ, ஏய், இந்த பவர் கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இறங்கு. டேய், எங்கடா அந்த அசோக் தேவா? எம்மா நல்லா மாட்டிக்கிட்டு.
டேய் உன் ஃபேஸ்ல பயமே தெரிய மாட்டேங்குதடா. பெரிய மஸ்தாதா நீ. சார் என் பேஸ்ல பயம் தெரிய மாட்டேங்குதா? நல்லா பாருங்க சார், என் பேச எப்படிதான் சார்? கூப்பிடுறா அவன. அடே ராமகிருஷ்ணா! இப்ப என்னடா உன் கமிட்மெண்ட்? இவங்களை தீர்த்து கட்டணும்னா முதல்ல ஒன்ன தீர்த்து கட்டணும்னு சொன்னல, ஒன்ன தீர்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்களை தீர்க்கிறேன். என் புள்ள. ஏய் ஏய், மேரா பேட்டா, மேரா பேட்டா, என் மகளை ஒண்ணு செஞ்சிடாத. டேய், உப்பு கடற்கரையில வாழ்ற உனக்கே இவ்வளவு திமிரு இருந்துச்சுன்னா அதுக்கே தண்ணி குடுக்கிற வைகை நதிக்கரையில பிறந்து வளர்ந்த இந்த ராமகிருஷ்ணனுக்கு எவ்வளவு இருக்குண்டா? அவங்கள தீர்த்து கட்டணும்னா முதல்ல என்ன தீர்த்து கட்டணும், என்ன தீர்த்து கட்டணும்னா இவனை தீர்த்து கட்டணும். என்ன செய்யலாம்? என் மகனை அவசரப்பட்ட ஒண்ணு செஞ்சிடாத. நான் இவங்களை விட்டுடுறேன், நீ அவனை விட்டுடு. நாம முதல்ல எதுக்கு நான் விடணும்? அவங்க ஆளுங்க 4 பேர் இருக்காங்க, நம்மால ஒருத்தர் தான். அவனை முதல்ல விட சொல்லுங்க. ஒருத்தனா இருந்தாலும் அங்க இருக்கிறது என் வாரிசுடா. நான் பாத்துக்கிறேன் உடனே. இப்போ நாங்க 1 2 3ன்னு சொல்லுவோம். அங்க இருந்து எங்க ஆள அனுப்பு, இங்க இருந்து உங்க ஆளுங்களை அனுப்புறோம். நடுவுல கிராஸ் பண்ணிப்பாங்க. டேய், நீ ரொம்ப பழைய சினிமா இல்ல மாதிரி யோசிக்கிறடா. இந்த கோமாளி பேச்சை விட்டுட்டு முதல்ல எங்க ஆளுங்களை அனுப்பு, அதுக்கப்புறம் இவனை அனுப்புற. சார் அவன் சரியான முரட சார், யார் பேச்ச கேட்க மாட்டான் சார். நீங்க என் பேச்ச கேட்டு எங்க எல்லாரையும் விட்டுருங்க சார். நான் போய் அவங்ககிட்ட நைஸா பேசி உங்க பையனை அனுப்புறேன் சார். இது சத்தியம் சார். அப்படி பார்க்காதீங்க சார், எனக்கு பயமா இருக்கு, என்ன நம்புங்க சார். டேய், ஏதாவது ஒண்ணு ஆச்சு முதல்ல அவனை கொல்ல மாட்டேன், ஒன்னதான் கொல்லுவேன். அம்மாடி, இவன் ஒருத்தனால நாங்க எல்லாரும் தப்பிச்சண்டா சாமி. தம்பி ராசா வா போலாம். என்னடா இவன் இந்த டென்ஷன் தாங்க முடியாம சிலையா மாறிட்டானா? இவன் சிலைய ஒண்ணு மாறல, செத்து போயிட்டான். செத்து போயிட்டானா? செத்து போயிட்டானா? செத்து போயிட்டானா? எப்படி செத்தான்? சும்மா வலிப்பு வந்த மாதிரி உதறாத, அவனுக்கு தெரிஞ்ச டேஞ்சர். கொஞ்சம் பில்டப் கூட. இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு பில்டப்ல எப்படிடா வரும்? இந்த டென்ஷன்ல அவன் கையால சாகிறத விட இந்த துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு நானே செத்துறேன். இதுல புல்லட்ஸ் இல்ல. இவன் உடம்புல உசுர் இல்ல, இந்த கண்ணுல புல்லட் இல்ல. இப்ப நாங்க எங்க போறதுன்னு தெரியல. டேய், சவத்தை சாட்சி வச்சுக்கிட்டு தான் அவங்கிட்ட சவால் வெட்டியாடா பாவி. விடு அவனை. சித்தப்பு, சிச்சுவேஷன் ரொம்ப டேஞ்சர் ஆயிடுச்சு. இனி லாக்கெட் தான் டிசைட் பண்ணணும். ராமன் வந்தா ராவண பதம், கிருஷ்ணன் வந்தா அர்ஜுன ரதம். என்னடா ரெண்டுக்கும் நடுவுல நின்னுடுச்சு? ஆண்டவன் கூட நமக்கு வேட்டு வைக்கிறாரா என்ன? நீ ஒண்ணு கவலைப்படாத சித்தப்பு. ராமனும் வரல, கிருஷ்ணனும் வரலனா சிச்சுவேஷன் இந்த ராமகிருஷ்ணன் கையில. நீ கொஞ்சம் ரிலாக்ஸா. ரைட் டைம்ல ரிஸ்க்ல மாட்டி விட்டானேடா. ஏன்டா இவன் போய் அவன் கையில மாட்டினா? பாஸ், எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு. நம்ம தம்பி தலை கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி இல்ல? வெக்கத்துல தலை குடிஞ்சிட்டான்டா என் புள்ள. அப்போ கொஞ்சம் கூட ஆடாம அசையாம ஏன் சில மாதிரி நிக்கிறாரு? இப்ப வாயை திறந்து பேசி பார்க்கலாம். போல் முடியல. சேம் ப்ராப்ளம் தான்டா அவனுக்கும். ஏய், என்னடா இன்னும் யோசனை? விடு அவனை. கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா யோசிங்கடா. இப்ப இவனை இங்க விட்டுட்டா எங்களை உயிரோட விடுவீங்களா? 5 நிமிஷத்துல எங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணணும். ஊரை தாண்டின உடனே இவன் நாங்க விட்டுட்டு எங்க வழியில நாங்க போயிடுவோம். இவன் ஜெகஜால ஜித்தண்டா எப்படியோ. பாஸ், இப்போ அவனை விட்டுட்டோம்னா மறுபடியும் அவன் நமக்கு கிடைக்க மாட்டான். விடல என் புள்ள உயிரோட இருக்க மாட்டான். டேய், சீக்கிரம் ஒரு வண்டியை அரேஞ்ச் பண்ணுங்கடா. ஏசியா நான் ஏசியா? வீடியோ கோச் அரேஞ்ச் பண்ண. கரெக்ட்னா, போறப்போ தம்பிக்கு போர் அடிக்காம இருக்கும். எனக்கு வழி விடுங்கடா. ஆசிட்டே இருக்கடா. டேய், ஏதாவது டிங்கிரி கிங்கிரி வேலை செஞ்சீங்க டங்கு வர அருந்துரும். சிட்டியை தாண்டது பாடியை கலெக்ட் பண்ணிக்கங்க. என்னன்னா அது அவன் பாடிங்கிறான். அரேச்சம், என் புள்ள பாடி இல்லாம காடியாடா. சாலா பேவுக்கூஃப். பேட் பேட். ரைட் ரைட். ச்சே, அவனுக்கு உங்களை எதுக்கு துரத்துறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. உன் பாஸ் என்னமோ பெரிய அகிம்சாவாதி மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க எங்க ஊருக்கு வரதுக்கு முன்னாடி இங்க என்னைய தொழில் பண்ணீங்க? ஸ்மக்லிங்கா, மர்டரா? உங்களுக்கு என்னையா பிரச்சனை? சொல்லு சிவா, படிக்கிறதுக்காக எங்களை நாசிக்கு அனுப்பிட்டு மும்பைல நீங்க செஞ்ச வேலை இதானா? அண்ணி செத்ததுக்கு கூட உங்க விரோதிங்க தான் காரணமா இருந்திருக்கணும். அண்ணா அவ்வளவு பெரிய கிரிமினலா? சொல்லு சிவா. பிரியா, அண்ணனை பத்தி யாரும் தப்பா பேசாதீங்க. நீ நினைக்கிற மாதிரி தப்பான வேலை எதுவும் செய்யலமா அண்ணன். பெத்தவங்களை சின்ன வயசுலயே பறி கொடுத்த உங்களை படிக்க வச்சு பெரிய ஆளாக்க உங்க அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு தெரியுமா?
உங்களை வெளியூர்ல ஹாஸ்டல்ல தங்க வச்சுட்டு அதுக்கு பணம் கட்ட ராத்திரி பகல்னு பார்க்காம அவர் உழைச்சாருமா. அன்னைக்கு ஸ்ரீஜாவோட பிறந்த நாள் அண்ணன் ஊருக்கு கிளம்பினாருமா. சொன்னல அசோக், சம்பளத்தை வாங்கிக்க, அதுக்கு மேல என்கிட்ட பணம் இல்ல. இந்தாங்க அசோக், உங்க தங்கச்சியோட பிறந்த நாளுக்கு வெறுங்கையோட போற உங்க வேதனை எனக்கு புரியுது. இதை வச்சுக்கோங்க. பவர் தம்பி, சலாம் சார் சலாம். ஏன் நீங்க வந்தீங்க? வரவழைச்சிட்டாங்கடா. எங்க குரூப்புக்கு அகைன்ஸ்டா யாரோ குரூப் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களாம். அவங்க பணத்தை போட்டோ எடுக்கலாம்னு வந்திருக்கேன். ஜாவரே, எல்லா இடத்துலயும் தேடுங்க. ரொம்ப பசிக்குது. பரோட்டாவும் சிக்கன் தந்தூரையும் எடுத்துட்டு வா. என்ன? சிக்கன் மட்டன் கதம் ஹோ கயா சாப், வெஜிடேரியன் மட்டும் தான். வாய திறந்த சங்க அருந்துரும். கோவப்படாதீங்க, உட்காருங்க, நான் ரெடி பண்றேன். போயிட்டு வரேன். அசோக், கஸ்டமர் வந்திருக்காங்க, நீ உடனே சிக்கன் பரோட்டா ரெடி பண்ணும். ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு சார். வந்திருக்கிறது யாரு நினைச்சா? அந்த பவரோட தம்பி. அதனால என்ன சார்? இல்ல அசோக், அவங்கள எதிர்த்து இந்த ஏரியாவோட யாரும் பிசினஸ் பண்ண முடியாது. இந்த பிசினஸ் மட்டும் இல்லாம போயிடுச்சுன்னா நானும் என் தங்கச்சியும் பிச்சை எடுத்து தான் பிழைக்கணும். அவரே ஏய், எங்க பாஸுக்கு எதிரா குரூப்பா சேர்க்கறீங்க? நம்ம கடை பரோட்டா நல்லா இருக்கும் சார், சாப்பிடுங்க. சார் எனக்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். ஏய், கூலிக்கார கழுத, உனக்கு என்னடா ப்ரோக்ராம்? நீ போயிட்டா உங்க அப்பா வந்து சப்ளை பண்ணுவானா? ஏய் ஹீரோ, வந்து சர்வ் பண்ணு. ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க புறப்படுங்க, நாங்க பாத்துக்கிறோம். அண்ணா பாத்துக்கங்க. சரிம்மா. ஏய், உன்னை பார்த்து அவனை விட்டா என்ன விட்டுட்டு நீ எங்க நழுவுற? வா, எடுத்து வை. இன்னும் 10 பரோட்டா எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். தந்தூரி செஸ் பீஸ் கலக்குது. ஏய், கேட்டா எங்க ஓடுற? ஏய், அம்மா, எங்க போற? என் தங்கச்சி சார், விட்டுருங்க சார். குத்துன்னா இதாண்டா குத்து. மதுரை குத்தோட மஜா என்னன்னு அவனுக்கு தெரியணும். ஏய் சாலா, மும்பைல இந்த பவர் தம்பியை அடிச்சிட்டியா? என்ன தைரியம்டா உனக்கு? மும்பை ஒண்ணும் உங்க அப்பா விட்டு சொத்தும் இல்ல, ஜனங்க உன் காலடியில கிடக்கிற செருப்பும் இல்ல. கொஞ்சம் அவங்க நிமிர்ந்து பார்த்தாங்கன்னா புதைக்கிறதுக்கு உன் பாடி கூட மிஞ்சாது. ஏய் சுத், இனிமே இவங்க எல்லாருக்கும் நான் துணையா இருப்பேன். இன்னொரு தடவை உன்னோட ஆளுங்களை நான் இங்க பார்த்தேன், நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடிக்கிட்டு வந்து க்ளோஸ் பண்ணுவ. செல்வே, பாத்துர்லாம்டா யார் யார க்ளோஸ் பண்றாங்கன்னு. பவரை எதிர்த்து நின்ன அண்ணனுக்கு ஜனங்க எல்லாரும் துணையா இருந்தாங்க. அன்னையில இருந்து அண்ணன் ஜனங்களுக்காக டானா மாறினாரு. அசோக்குங்கிற அவர் பேரு அசோக் தேவாவா மாறிச்சு. நோ 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 நோ, என்னானாலும் சரி அந்த கான்ட்ராக்ட் நமக்கு தான் கிடைக்கணும். டேய், எவன்டா அந்த பவர்? நம்ம பவர் என்னன்னு காமிச்சிட்டு வா. ஏய், அசோக் தேவாவோட ஆளுங்க நாங்க. வாங்கடா வெளிய. அண்ணனை எதுக்க முடியாத அந்த பவர் ஒரு நாள். வணக்கம். வணக்கம் சார், உட்காருங்க ப்ளீஸ். சிட். சொல்லுங்க, என்ன விஷயம்? என் பொண்ண பவரோட தம்பி கிட்னாப் பண்ணிட்டான். சீக்கிரம் வாங்க டாடி, நீங்க வரலனா இவங்க என்ன கொன்னுடுவாங்க டாடி. ப்ளீஸ் டாடி, எனக்கு பயமா இருக்கு டாடி. ப்ளீஸ் டாடி வாங்க, சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துங்க. அவங்க டிமாண்ட் என்ன? பணம் ஏதாவது? உங்களை அரெஸ்ட் பண்ணணுமா? ஏய், உங்களை அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாதான் என் பொண்ணை விடுவானா? கிட்னாப் பண்ணது அவன், உன்னை எதுக்கு நான் அரெஸ்ட் பண்ணணும்? சிவா, எனக்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்க. அந்த வேதனை என்னன்னு எனக்கும் தெரியும்.
எல்லாரும் ஆண்டவனை கோவில்ல வைப்பாங்க, ஆனா நான் ஜெயில வச்சுட்டேன். मुझे माफ कर दो. ஹலோ ஹலோ பவர், நீ சொன்ன மாதிரி அசோக் தேவாவை கைது செஞ்சுட்டேன். ரைட் டியாஜி பாஸ். ஒவ்வொரு போலீஸ்காரனுக்கும் வயசுக்கு வந்து ஒரு பொண்ணு இருந்தா ரொம்ப வசதியா இருக்கும். என் பொண்ணை விட்டுடு ப்ளீஸ். இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல உன் பொண்ணு வீட்டுக்கு வருவா. ஹாஃப் அன் ஹவர்லயா? சொல்லுங்க பையா. அசோக் का मैटर खत्म हो गया. அவன் வெளியே வரதுக்குள்ள 100 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் நம்ம கைக்கு வந்து சேர்ந்துரும். அந்த பொண்ணை விட்டுரு. பையா, அது அந்த பொண்ணு ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு பையா. அதுல செத்து போயிட்டா. பைத்தியக்காரா! ஏய், அது உன்ன சின்ன தவறுலடா, பெரிய தவறு செஞ்சிருக்க. சீக்கிரம் கிளம்பு. வாங்கடா. சிவா, அண்ணா, பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்குள்ள ஒருத்தம் கூட மிஞ்ச கூடாது. அன்னைக்குதான் நீங்க நாசிக்ல இருந்து மும்பைக்கு வந்தீங்க. அந்த பவர் அண்ணனுக்கு வச்ச குறிக்கு அண்ணி பலி ஆயிட்டாங்க. கௌதமி, உன் கடைசி ஆசையை நிறைவேற்ற எல்லாத்தையும் விட்டுடுறேன். இவ்வளவு நாளா அவரை பத்தி தெரியாம மரியாதை குறைவா நடந்துக்கிட்டேன். இப்ப அவரை பத்தி தெரிஞ்சதும் கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு. யாரும் இருக்காதீங்க. பாஸ், கரெக்டா சுட்டன்ல? நீ அவசரப்பட்டுட்டடா. சுட வேண்டியது அங்க இல்ல, இங்க என்ன லூசு நினைச்சியா? எனக்கு சுட தெரியாது, என் கையில துப்பாக்கி இல்ல. அந்த வண்டியில இருக்கிற என் பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் ஒண்ணு உன் காரை சுடல. சுட்டது இவன். உன் கண்ணு முன்னாடி இவனை நான் கொன்னுட்டேன். என் பையனை மட்டும் தயவு செஞ்சு ஒண்ணு செஞ்சிடாத. 5 நிமிஷத்துல அவனுக்கு வண்டி ஏற்பாடு பண்றேன். டேய், போன் பண்ணு. 5 நிமிஷம் வண்டி உன் முன்னாடி வந்து நிக்கும். ஐயோ போலீஸ்! அங்க போலீஸ் வந்துகிட்டு இருக்கு. இங்க பணத்தை வச்சுக்கிட்டு சுத்துறது தெரிஞ்சா புரட்டி எடுத்துருவானுங்களடா. அவன் புள்ளைய கொன்னுட்டீங்களேன்னு பொட்டுல துப்பாக்கிய வச்சு பட்டுன்னு போட்டுருவான். கடவுளை நம்மள கைமா பண்ண போறாங்க. ये गाड़ी किसका है? गाड़ी में क्या है बोल. गाड़ी में आदमी है. आदमी गाड़ी में है. बोता चलता आता है. அங்க பாருங்க என்ன ஹார்ட் போலீஸ் வளர்ற? உன்கிட்ட லைசென்ஸ் இருக்கா? ஏ போலீஸ், நம்ம வண்டிதா. ஜா. ठीक है सब, चलो चलो. மொத்தத்துல என் உசுறு ஹோத்தா है. சின்னவன போனங்கன கணக்குறான்டா. அப்பா, गाड़ी रुको. சித்தப்பா, டோர திறக்கிறேன். இவனை பிடி. நீ புடிச்சுக்கிட்டா சின்னவன, நான் போய் டோரை திறக்கிறேன். ஏய், என் மகன் ராமனா கிருஷ்ணன் பாடுற அந்த கம்சம் வந்து நம்மளுக்கு ராமா கிருஷ்ணலாம் இனிமே வரமாட்டாங்க. बेटा! தேங்க்யூ ராமகிருஷ்ணா. எதுக்கு? நீ மட்டும் வராம போயிருந்தா. நடக்க வேண்டியதை பத்தி யோசி, நடந்ததை மறந்துற. இப்ப இருக்கிற ப்ராப்ளம் ஒண்ணுதான். நம்ம 2 ஃபேமிலி சேர்த்து வச்சு இவங்க கல்யாணத்தை நடத்த ஒரு வழி கண்டுபிடிக்கணும். அது அவ்வளவு ஈஸி இல்ல ராமகிருஷ்ணா. அந்த பவர் நம்மள அட்டாக் பண்ண விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சா அவர் இந்த ஊர்லயே இருக்க மாட்டாரு. உங்க பிளாஷ்பேக் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சாலும் உங்களை இந்த ஊர்ல இருக்க விட மாட்டாரு. இவங்க கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது.
அப்ப என் கதை என்ன ஆகுறது? நீ ஒண்ணு கவலைப்படாத சித்தப்பு. உன்னை சேஃபா மும்பைக்கு அனுப்பி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ சேஃபா அனுப்பிடுவ, ஆனா அந்த பவர் என்ன சேவ் பண்ணி இங்க சவமா அனுப்பிடுவான் ஐயா. டாடி சவமா? ஏய், ஏதாவது ஒண்ணு ஆச்சு ஒன்னதான் கொல்லுவேன். டிஷம் டிஷம் டபுள் டபுள் மேரா பாப் மர் கயா. எங்க அப்பா செத்து போயிட்டாரு, சாப்பிட காசு இல்லைங்க பாபா. ஒரு 1 ரூபாய் கொடுங்க பாபா. என்னடி இவன் என்ன சொல்றான்? ஒண்ணும் இல்லைங்க, நேத்து நடந்த சண்டை பார்த்து பேட்டா மிரண்டு போயிருக்கான். உங்களை அவங்க கொன்னுட்ட மாதிரி ஃபீல் பண்றான். ஓஹோ, அதாவது நான் ஏற்கனவே செத்த மாதிரியும் நடு ரோட்ல என் பணத்தை போட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி பிராக்டிஸ் பண்ணி ரெடி ஆயிட்டீங்க. ராமகிருஷ்ணா, நம்ம சித்தப்புக்கு கார நெருங்க டென்ஷன் ஏறுது போல இருக்கு. அதெல்லாம் இல்லடா, நல்லபடியா உங்க பிரச்சனை முடியற வரைக்கும் என் சித்தப்பு உன் போட்லயே வச்சு நல்லா கவனிச்சுக்கடா. போட்லயா? சித்தப்பே டென்ஷன் ஆகாத. உனக்கு கூட தெரியுமா? என்னது? தொடச்சி கழுவ தெரியுமா? பிரியா ஸ்ரீஜா, வா 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 வா. எப்படிமா இருக்க? சாரிண்ணா. ஏய், என்னம்மா ஏன் அழாத? ஐயா, அது ஒண்ணு இல்லைண்ணே, உங்ககிட்ட சொல்லாம கோயிலுக்கு போயிட்டு வந்தால, அதான் கொஞ்சம் ஃபீல் பண்றேன். அவ்வளவுதானே. இங்க பாருங்க, நீங்க இன்னும் சின்ன பிள்ளைங்க இல்ல, நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டீங்க. நீ அப்படி ஒன்னும் பெருசா தப்பு பண்ணலையே. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? நீ இன்னைக்கு ரொம்ப புதுசா தெரியறண்ணா. புதுசாவா தெரியற? ஆனந்த், எப்பப்பா வந்த? எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன். பரீட்சை நல்லா எழுதுனியா? பரீட்சை முடிஞ்சு 3 நாள் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்க விட மாட்டேன்ட்டாங்களா? ஆமாப்பா. என் தங்கம். அம்மாடி, பொசிஷன் கண்ட்ரோல்குள்ள தான் இருக்கு. அம்மா, டேய் அண்ணா, எப்படா வந்த? இப்பதான். ஏன் இப்படி அடிச்சிட்ட? சரியா சாப்பிடுறது இல்லையா? என்ன டென்ஷனாவே இருக்க? ஓ, ரிசல்ட் ஞாபகம் வந்துருச்சா? பயப்படாத, பாஸ் பண்ணிடலாம். சரி வா, ரூமுக்கு போலாம். ஏய், இந்த 3 நாளா எங்கடா போயிருந்த? அது வந்து ஃப்ரெண்டு கல்யாணம், அதுக்கு பெத்த போய் தாய் தகப்பன்கிட்ட சொல்லிட்டு போன அறிவு கூட இல்லடா உனக்கு. அதான் வந்துட்டான்ல, ஏன் திட்டுறீங்க? ராஜம், அவனுக்கு செல்லம் கொடுத்து ரொம்ப கெடுத்து வச்சிருக்க. என் தம்பிக்கு இப்படி செல்லம் கொடுத்துதான் என்ன இப்படி தலை குனி வச்சுட்டு போயிட்டான். இவன் 3 நாளா வீட்டுக்கு வரலன்னதும் என்ன பிரச்சனை கிளப்பி எங்க மாட்டிட்டான்னு எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு தெரியுமா உனக்கு? எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிச்சு டாக்டர் ஆகி இந்த வீட்டுக்கு பெருமை சேர்க்கலாம் என் பெரிய பிள்ளை நினைச்சிட்டு இருக்கான். உனக்கு என்னன்னா இருக்கிறதால நீ இவன் தலை குனிய வச்சிடாத. நான் போய் சாப்பாடு ரெடி பண்றேன். டேய், நீ அவனை உள்ள கூட்டிட்டு போ. சாரிடா. அழதடா, யாராவது பாத்துருவாங்க. நீ திட்டு வாங்கிட்டடா. அப்பா தானடா திட்டினாரு. நீ இருக்க போற வீடு இதான் சித்தப்பு. சூப்பரா, இந்த ஐயன் சார்னா உனக்கு உசுருடா. இங்க பாரு, இன்னையில இருந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு ஹனிமூன் தான். வீட்ல சமைக்க துவைக்கெல்லாம் ஆள் இருக்குல்ல? அதெல்லாம் உன் கையில தான் இருக்கு சித்தப்பு. என்னடா இது, இவங்க எங்க இருக்காங்க? எங்களுக்கு வேலைக்கு வச்சிருக்கியா? இல்லடி செல்லம், அவங்க வேலையை பார்க்க தான் உன்ன வச்சிருக்கேன். இது அவங்க வீடு. என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்ட? நம்பி ஒட்ட வந்த சித்தப்பன அடுத்தவங்க வீட்டுல வேலைக்கு வச்சிட்டு நம்பிக்கிட்டு உங்க அண்ணனை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிறியா? இப்பவே அண்ணன் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றேன். தாராளமா போய் சொல்லு. அவன் அந்த பொண்ணை தள்ளிட்டு வர சொன்னது நீதானோ? ஆரிய சமாஜத்துல சாட்சி கையெழுத்து போட்டேன்னு சொல்லுவேன். கால் ரெண்டையும் வெட்டி கையேந்த விட்டு வருங்க அண்ணன். சித்தப்பு, அவர் தான் அசோக். யார் இவங்கெல்லாம்? வணக்கம் சார். ஒண்ணும் இல்லைங்க, உங்க தங்கச்சி உங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னுச்சு. ஏற்கனவே காலம் கெட்டு கிடக்கு. இவங்க திருடங்களோ புள்ள பிடிக்கிறவங்களோ தீவிரவாதிகளோ யாருக்கு தெரியும்? அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா ஊரு கெட்ட பேர் வந்துருங்க. அதனால வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏமா அது இல்லைன்னா இவங்கள நாங்க மருதமலையில பார்த்தோம். பாவம், அவர் பொண்டாட்டி இவங்க புருஷன் 2 பேரும் போட்டுக்கு வந்து வைகாயத்துல முழுகி செத்துட்டாங்களாம். பொண்டாட்டி புருஷனை பறி கொடுத்த இவங்களுக்கு பிரியாமா வேலை கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. இந்த ராமகிருஷ்ணன் வேலை கொடுக்காதீங்கிறான். நீ வாக்கு கொடுத்துட்டியாமா? அப்படின்னு இங்க இருக்கு சொல்லு. வாங்க, கிட்ட வாங்க. உங்க பேர் என்ன? சாருங்க. சார்னா அப்படின்னா இழுத்துட்டு போன சுப்ரத்னம் இல்லைங்க, வெறும் சுப்ரத்னம். மிஸ்டர் சுப்ரத்னம் சார், இங்க நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்க சார். இவங்க தங்கறதுக்கு ரூம் ஏற்பாடு பண்ணுமா? பாத்துக்க மச்சான். தேங்க்ஸ் சார். ஏய் சிவா, இந்த ஆளை கூட்டு போய் அவுட் ஹவுஸ்ல தங்க. பிரியா, அவங்கள உள்ள கூட்டு போ. கோழி பொறு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே. உள்ள பாஸ், இதான் உங்க அவுட் ஹவுஸ். இழுத்து விட்டனா கிழிஞ்சிரும் பேஸ். என் பொண்டாட்டி செத்து போயிட்டாளா? அவ புருஷன் செத்து போயிட்டானா? ஏன்டா அப்படி புருட்டா விட்டீங்க? சிம்பத்திக்காக சித்தப்பு, நீங்க எல்லாரும் ஒரே கேங்கன்னு சொன்னு வச்சுக்க. டீடைல் சொல்ல வேண்டியிருக்கும். அதே அனாதைங்கன்னா அவர் இறக்கம் காட்டுவார்ல. என்னத்தரா இறக்கம் காட்டுறது? ஐயா இங்க, கொய்யா அங்க. இவ்வளவு பெரிய கேப்ல நாங்க தையா பாடுறது எங்க? கேப் விடணும் தானே இப்படி பிளானியா போட்டோம். செருப்பு பிஞ்சிருடாக்கா. பொண்டாட்டியோட அருமை உனக்கு எப்படா தெரியும்? எருமை. மீல்ஸ் இல்லாம இருந்தாலும் இருப்பன தவிர டீல்ஸ் இல்லாம என்ன இருக்க முடியாது. தண்ணி காட்டிட்டான்டா. என் மகனையும் கொன்னுட்டான். இன்னையோட 10 நாள் ஆச்சு. அந்த பொடிப்பைய யாரு எங்க இருக்கான்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சிட்டா
அண்ணா உனக்கு ஞாபகம் இருக்கா அவன் நம்ம கிட்ட வைகை நதிக்கரையில பிறந்தானல்ல? உப்பு கடற்கரையில வாழ்ற உனக்கே இவ்வளவு திமிரு இருந்துச்சுன்னா அதுக்கே தண்ணி கொடுக்கிற வைகை நதிக்கரையில பிறந்து வளர்ந்த இந்த ராமகிருஷ்ணனுக்கு எவ்வளவு இருக்குண்டா? இப்ப ஞாபகம் வந்துருச்சானா? டேய் வைகை எங்கடா? நான் மேப்ல டீடைலா காமிக்கிறேன்னா. இதான் வைகை நதினா, இது ஆண்டிப்பட்டி, இது உசிலம்பட்டி. நான் உசிலம்பட்டியில தான் பிறந்தேன்னா. டேய் சும்மா பிளேடு போடாத. பிளான் என்ன? அந்த இடத்துக்கு தான் வரேனா. வைகைக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு 50 கிராமம் இருக்கு. ஒரு வாரம் சுத்தி அடிச்சு பார்த்தோம்னா அந்த ராமகிருஷ்ணனை ஈஸியா பிடிச்சிடலாம்னா. குச் பி கரோ. உடனே அந்த ராமகிருஷ்ண கதையை முடிச்சிரு. ஹே தாஜ், அப்பா ஏன்டி இப்படி புரண்டு படுக்கிற? நான் தாண்டி சுப்பு ஹிப்பு. என்னங்க இது? யாராவது பார்த்துட்டா நம்ம ரகசியம் தெரிஞ்சிரும். ஜாவ் ஜாவ் ஜாவ். நோ சாவோ ஐயா, ஃபுல் மூட்ல ஆவோ. இப்ப மட்டும் எவனாவது குறுக்க வரட்டும், அவனை துண்டு துண்டா நறுக்கி எறிஞ்சு. मेरा बाप मर गया. எங்க அப்பா செத்து போயிட்டாரு. சாப்பிட காசு இல்லைங்க பாபா. ஒரு 1 ரூபாய் கொடுங்க பாபா. வச்சுக்கிட்டு படுத்துக்கடா, சீக்கிரம் படு. டேய் யாராங்க? நீயா? இங்க என்னையா பண்ணிட்டு இருக்க? அது என் பொண்டாட்டி கனவுல வந்தா சார். அதுக்கு நீ ஏன் இங்க வந்த? அது அவங்க புருஷனும் கனவுல வந்தாரான்னு தெரிஞ்சுக்கலான்னு. எதுக்காக நீ தெரிஞ்சுக்கணும்? அவங்களுக்கு அவங்க புருஷன் இல்ல சார், எனக்கு என் பொண்டாட்டி இல்ல சார். 2 பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒதுக்கலாம்னு. சும்மா என் காதுல பூ சுத்தாத. இனிமே அவங்க பின்னாடி நீ சுத்துறத பார்த்த சுத்த மாட்டேன் சார். எனக்கு ஒரு ஸ்மால் டவுட் சார். என்ன? இந்த டைம்ல உங்களுக்கு எதுக்கு சார் முழிப்பு டேய். வந்துச்சு? கனவுலயே நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன் சார். இந்த சமயத்திலேயா எனக்கு முழிப்பு வரணும்? ஐயா வணக்கம். வணக்கம். சரி இந்த வைகையை சுத்தி ஆல்மோஸ்ட் 2 to 300 மேரேஜஸ் இந்த கையால தான் முடிச்சு வச்சிருக்கேன். இவ்வளவு நாள் உங்க அழைப்புக்காக தான் காத்துட்டு இருந்தேன். வந்துடுது, சந்தோஷம். ஐயா உங்க தங்கைக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு நினைக்கிறேன்? காலம்புற என் தங்கச்சிய கண்கலங்காம வச்சு பாத்துக்கற ஒரு நல்ல பையனா பார்த்து சொல்லுங்க. வரதட்சணை எவ்வளவு தருவேன்? எவ்வளவு கேட்டாலும் தரேன். வரதட்சணை அன்லிமிட்டெட். ஆனா வரதட்சணை கேட்கிறவன் என் தங்கச்சிக்கு வேண்டாம். நோ வரதட்சணை. ஐயா ஸ்ட்ரைட்டா நான் பாயிண்ட்டுக்கே வந்துடுறேன். தமக்கு வேண்டியது ஆஸ்தி உள்ளவனா, அழகுள்ளவனா, அறிவுள்ளவனா? குணமுள்ளவன். குணமுள்ளவன். ஐயா குணமுள்ளவனை கூகுள் சர்ச்லயும் மனமுள்ளவனை மேரேஜ் பீரோலயும் தேடுறது ரொம்ப கஷ்டம். பரம்பரை வழக்கப்படி நம்ம சொந்தத்திலயோ சுற்றத்திலயோ தான் மாப்பிள்ள பார்க்கணும். அந்த விஷயத்தை என்னென்ன விட்டுருங்க. ஒரு வாரத்துல என் கையால உங்க தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம். சுபம். அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். ஹாய் ஸ்ரீஜா, என்ன காலையிலேயே ஃபோன் பண்ணிட்ட? எங்க அண்ணன் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சீக்கிரம் கிளம்பி கோயிலுக்கு வா ஆனந்த். கரெக்டா மேட்டர் மாட்டிக்கிச்சு. இப்ப கொடுக்கறேன்டா சின்னவனே உனக்கு குமுக்கு. இப்படி வண்டியை தள்ளுறத விட சொல்றியா? பேசாம ஒன்னு தூக்கிட்டே போயிடலாம். உள்ள போங்க மாமா. மேட்ரு ஒரு மாதிரியா போகுது இல்ல? என் மண்டைக்குள்ள அடிக்கிற மணி இது ஏதோ கசமசா மேட்டர்னு சொல்லுது. பெரியவர் என் புள்ள தப்பு பண்ண மாட்டான்னு சொன்னார்ல. இந்த மேட்டர் தெரிஞ்சா மூஞ்சி எங்க வச்சுக்கோன்னு பாப்போம். பாத்துருவோம். கிளம்பு. சார் சார் சார், எங்க கிளம்பிட்டீங்க சார்? நம்ம அர்ஜென்ட்டா கோயிலுக்கு போனோம் சார். எதுக்கு? அங்க சனிக்கிழமை பூஜை செய்யணும் சார். சாயங்காலம் பண்ணலாம். சார் சார், சாயங்காலம் அவங்க இருக்க மாட்டாங்க சார். யாரு? அவங்க தான் கிரகங்கள் சார். அப்ப ரொம்ப தூரம் போயிடுவாங்க சார். இப்ப பூஜை பண்ணா உங்க தங்கச்சிங்களுக்கு நல்ல சம்பந்தம் கிடைக்கும் சார். ஓகே, நீங்களும் எங்களோட வாங்க. நான் எதுக்கு சார்? நான் வீட்டுல கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன் சார். கணக்கு அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு ஆனந்த். ராமகிருஷ்ண சொன்ன மாதிரி நம்ம கல்யாணம் நடக்குமா? யூ டோன்ட் வரி ஸ்ரீஜா. நாம யாருக்கும் பயப்பட வேண்டாம். என் தம்பி மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. வாக்கு கொடுத்தானா அதை நிறைவேற்றாம விட மாட்டான். என்னையா இது முக்காடு? என்ன யாராவது கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சார். கண்டுபிடிச்சிருவாங்களா? என்னையா தப்பானே? ஏதோ ஒரு கன்றாவி சார். இப்ப எதுக்கு சார் அந்த என்கொயரி எல்லாம்? ஐயோ, அவங்க வந்துகிட்டு இருக்காங்க சார். வாங்க சார் போயிடலாம். யாரையா வந்துட்டு இருக்கா? கிரகங்கள் சார். கிரகங்கள் தான் போயிடுச்சு. நீ அப்ப போச்சு, இப்ப வந்துருச்சு. கிரகங்கள் அப்படிதான் சார். எப்ப போகும் எப்ப வரும்னு யாருக்கு தெரியும்? கோயிலுக்குள்ள வந்துட்டு பூஜை பண்ணாம எப்படியா போறது? மூடிட்டு வாயா. ஐயோ அக்கா,
நீ எதுக்கும் கவலைப்படாத. ஆனந்த், அண்ணே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ற சொல்லு. ஐயோ ஆண்டவா கேக்குறேன்ல. நடக்காதுடா. நீங்க நினைக்கிறது நடக்காது. இவன் இங்க வந்தா இனி நம்ம பிளான் அவுட். என்ன என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அது ஒண்ணு இல்லப்பா, இவங்க 2 பேரும் டாக்டர் ஆயிட்டாங்கல்ல, நம்ம ஊர்ல மெடிக்கல் கேம்ப் போட்டு ஜனங்களுக்கு சேவை செய்ய நினைக்கிறாங்க. அட பாவி. ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனா பெரியவங்க சப்போர்ட் இல்லையே. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். டேய் அது நெருப்பு, இது உப்பு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வா போலாம். நீ போமா. டேய் ராமு, இல்லப்பா இது நடக்காது. யோ நில்லியா, கூப்பிட்டா போயிட்டே இருக்கியே. நல்ல வேலை அண்ணனுக்கு அடையாளம் தெரியல. அதுல தப்பு என்ன இருக்கு? ஜனங்களுக்கு நல்லது நடக்கணும்னா அவங்க நினைச்ச மாதிரியே செஞ்சுட்டு போட்டோம். இந்த ஊருக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. அப்புறம் என்னடா, பெரியவங்க தான் ஒத்துக்கிட்டாங்களே, வாங்க வேண்டியதை பார்க்கலாம். ஸ்ரீஜா நீ போமா. ஹேய், எப்படி இருக்கு நம்ம கிரியேட்டிவிட்டி? இல்லாததெல்லாம் சூப்பரா தான் கிரியேட் பண்றா, ஆனா இருக்கிறது தான் மறைக்கிறா. மறைக்கிறேனா? ஏத்த நானா எனக்கு ரொம்ப இஷ்டம் இல்ல. அம்மாடி, என்ன டைரக்டா தாக்குறா? நீ என்ன லவ் பண்றது உண்மைதானே? ஏன் மறைக்கிற? பதில் சொல்லு. இப்பவே கமிட் ஆயிடுமா? அப்புறமா அது யாருங்க வேணும்? ராமகிருஷ்ணங்கிற பேர் உள்ளவர். நான் தாங்க. என்ன வேணும் உங்களுக்கு? ஒண்ணு வேண்டாங்க, உங்களை ஆசீர்வதிச்சுட்டு போலான்னு வந்தோம். கிருஷ்ண கிருஷ்ணா. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். இப்ப நீங்க எல்லாரும் டாக்டர்ஸ் இல்ல, ஆக்டர்ஸ். எங்க அம்மா அப்பா ஃபிளாட் ஆகுற மாதிரி ஆக்ட் பண்ணனும். நீ போடுற போடுல எங்க வீட்டு மருமக போஸ்ட்க்கு நீ ஃபிக்ஸ் ஆயிடணும். ஓகே? என்னடா என்ன விஷயம் சொல்லு. யார் வந்திருக்கா பாரு. ஏமா கேம்ப் நல்லா நடக்குதா ஆண்டி? ஊர்ல எல்லாரையும் பார்த்து செக் ஊர்ல எல்லாரையும் பார்த்துங்க. நீங்க போய் செட்டப் பண்ணுங்க. போங்க. மாமா செக்அப் பண்ண வேண்டியது உனக்கு மட்டும் தான். ஓகே? எனக்கு என்னடா ஆச்சு? என்ன ஆச்சா? ராத்திரி நம்ம எல்லாரும் சாப்பிடுறப்ப நீ இருமுனியா இல்லையா? இல்லடா, அது சும்மா பொறையேறி இருமுனே. அதுக்கு தான் இவ்ளோ கலாட்டா பண்றியா? அப்படி சொல்லாதம்மா. மதர் சென்டிமெண்ட். நீ இருமுனா என் இதயமே வெடிச்சிடும் போல இருக்குமா? என் மேல எவ்ளோ பாசம் நீங்க செக் பண்ணுங்க. ஓ மை காட். ராஜி என்ன செஞ்சா? ஏன் இப்படி முழிக்கிறீங்க? உங்க சைலண்ட் எனக்கு டென்ஷனை கொடுக்குதுங்க. டாக்டர் அம்மா, எங்க அம்மாவுக்கு ஒண்ணும் இல்ல. உங்க வீட்ல யாராவது சிகரெட் குடிக்கிறாங்களா? குடிக்கிறாங்களாவா? எரிக்கிறாங்கங்க. பெட்டி பெட்டியா? கொஞ்சம் அங்க பாருங்க. சரி, நான் நேர்ல வந்து பாத்துக்கிறேன். சொல்லு. அப்பா வாங்க. என்னடா? சொல்லுங்க, எங்க அம்மாவுக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்க. என்னம்மா? ஆன்டிக்கு லங்ஸ்ல சின்ன ப்ராப்ளம் அங்கிள். அதுக்கு காரணம் நீங்க குடிக்கிற சிகரெட்ஸ் தான். எனக்கு தெரியுங்க. இவரால இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு முன்னாடியே தெரியும். அம்மா உனக்கு ஒண்ணு ஆகாதுமா, உனக்கு நான் இருக்கமா? என்ன நம்பு. இருடா, நான் சிகரெட் குடிச்சா இவளுக்கு என்னமா ப்ராப்ளம்? குடிக்கிறவங்களை விட அதை சுவாசிக்கிறவங்களுக்கு தான் பெரிய ஆபத்து. இது உங்களுக்கு தெரியாது அங்கிள். இதனால கேன்சர் வந்தாலும் வரலாம். கேன்சரா? என்ன காரியம் பண்ணிட்டீங்கப்பா? பொண்டாட்டியை கிணத்துல தள்ளி கொண்டவங்கள பாத்திருக்க, மண்ணனை ஊத்தி எரிச்சு கொண்டவங்கள பாத்திருக்க, அவ்வளவு ஏன் தூக்குல மாட்டி கொண்டவங்கள கூட பாத்திருக்க. ஆனா புகை விட்டு கொள்றாளா ஃபர்ஸ்ட் டைம் உங்களை தான் பாக்குறேன்ப்பா. அம்மா உனக்கு ஒண்ணு ஆகாதம்மா, நான் உன்னை காப்பாத்துறமா. வாமா, இந்த பெரிய மனுஷனை விட்டு எங்கேயாவது போய் கூலி வேலை பார்த்தாது நான் உன்னை காப்பாத்துறமா. வாமா. ஏமா இப்ப எப்படி இருக்கு? பெருசா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே? இப்போ ஒன்னும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல அங்கிள். இப்படியே நீங்க சிகரெட்டை கண்டினியூ பண்ணா ஃபர்தரா உங்களுக்கு ப்ராப்ளம் தான். ரொம்ப தேங்க்ஸ்மா. டேக் கேர் அங்கிள். பை ஆண்டி. பை ராமகிருஷ்ணா. பை. மாமா உங்க வீட்டுக்கு கூட்டி போங்க சீக்கிரம். வாங்க எங்க வீட்டுக்கு போலாம். நான் எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க இதை கேட்க மாட்டேன்ட்டீங்க. ஆனா அந்த பொண்ணு ஒரு தடவை சொன்னதும் இத்தனை வருஷமா நீ ஆரோக்கியம் கெட்டு போன்னு தானே சொல்லிட்டு இருந்த. யாரும் உன் ஆரோக்கியம் கெட்டு போன்னு சொல்லலையே. பாத்தீங்களாப்பா, அந்த பொண்ணால ஒரே நாள்ல இவ்வளவு மாறுதல் உண்டாயிருக்குன்னா அது இங்க லைஃப் லாங் இருந்தா எவ்வளவு மாறுதல் உண்டாக்கும். அண்ணனுக்கு ஏத்த பொண்ணா இருக்கும்ல.
அந்த பொண்ணு நல்லவதான்டா, ஆனா அவ அண்ணன் சிடுமுஞ்சா இருக்கானே. அத பத்தி யோசிக்காதீங்க. நீங்க ஓகேனா அவரே இங்க வருவாரு. நமக்கு பிடிச்ச என்னடா, அண்ணன் ஆனந்துக்கு பிடிச்சிருக்கணும் இல்லையா? என்ன பாத்து அண்ணன் ஒண்ணு என்ன மாதிரி இல்ல. நீங்க கட்டுறனா தாலி கட்டிடுவான். சரி சரி, இப்ப எதுக்கு அந்த விஷயம், அப்புறம் பாத்துக்கலாம். காஃபி எடுத்து வா. போன தடவை மா எங்க போயிருந்த இவ்வளவு நேரமா? சாப்பிட டைம் ஆகுதுல்ல? அதுக்குள்ள என்ன சாப்பாடு? இன்னும் நேரம் ஆகல. டேய் அங்க இன்னும் 4 சேர் போடு. இது போதும். இன்னும் எதுக்கு? திடீர்னு நேரா வந்துட்டாங்கன்னா யாரா வர போறீங்க போடுறேன். கிளம்புங்க, ஏன் இன்னும் இங்கே நிக்கிறீங்க? வெளிய வண்டி ரெடியா இருக்கு, வாங்க போலாம். எங்கடா கிளம்புறது? அவங்க கூப்பிட்டா தானே. கூப்பாடு கிளம்பி இருக்குண்ணா, நீங்க வாங்க சொல்றேன். டேய் என்னடா கூப்பாடு கிளம்பி இருக்கோன்ற? அதானே, அக்கறையில இருந்து கிளம்பணும், வைகை ஆத்த தாண்டணும், இங்க வந்து ரீச் ஆகணும். கொஞ்சம் அதுக்கு டைம் ஆகத்தானே செய்யும். டேய் நாங்க இங்க இருக்கோம், அங்க என்னடா பாக்குற? ஐயோ ஒண்ணு இல்லண்ணே. இது இன்னும் உடையலையா? ஹலோ சார், உள்ள வரலாங்களா? அதோ கூப்பாடு வந்துருச்சு, வாங்க வாங்க வாங்க. வணக்கங்க. என்ன விஷயம்? உங்களை பர்சனலா கூட்டிட்டு வர சொல்லி அப்பா அனுப்பி வச்சாருங்க. அது போலாண்ணா, இல்லனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. வரலாண்ணா ப்ளீஸ்ண்ணா. சரி நீங்க போயிட்டு வாங்க. சார் சார் சார், நீங்க வரலனா பார்ட்டி நடக்காதுன்னு சொல்ல சொன்னாருங்க. வரேன் மச்சான், ரெடி ஆகும். ஓகே மச்சான். கொஞ்சம் வரேன். ஏய் ராமகிருஷ்ணா, நிஜமாவே உங்க அப்பா வர சொன்னாரா? அவர் ஒண்ணும் சொல்லல. அப்படின்னா எங்க அண்ணன் வரப்ப உங்க அப்பா சரியா ரிசீவ் பண்ணலன்னா இன்னும் பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். எப்படி இதை மேனேஜ் பண்ணுவ? என்ன என்னப்பா இது? அவங்க கூப்பிடாமலே வராங்க. இப்ப நீங்க போய் ரிசீவ் பண்ணீங்கன்னா உங்க பிரஸ்டீஜ் போயிடும். ரிசீவ் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்க மரியாதை போயிடும். புண்ணாக்கு பிரஸ்டீஜ் போனா போட்டோம், நம்ம மரியாதையை மட்டும் விட்டு கொடுத்துட கூடாது. நானே நேர்ல வந்து உங்களை கூப்பிட்டு இருக்கணும். பரவாயில்லைங்க, யார் கூப்பிட்டா என்ன? அப்பா சாப்பாட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். இதுல எடுத்து வை. நானும் பரிமாறேன். அப்ப இந்த சாம்பார் கொடுங்க. இந்தா. அதிர்ஷ்டம் ரொம்ப நல்லா இருக்கு. ராமோ என்னப்பா? வா, சாருக்கு 2 அதிரசம் வை. ஐயோ போதுங்க, வேண்டாம். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சார். கொஞ்சம் நல்லா பேக் பண்ணி சார் வீட்டுக்கு அனுப்பு. உங்க மாமா மாதிரி யாராலையும் விருந்தாளிங்களுக்கு மரியாதை கொடுக்க முடியாது. ஆமாங்க, வைகை வானத்துல பிறந்ததுன்னா மரியாதை வைகையில பிறந்ததுங்க. இந்த கரை அந்த கரை ரெண்டுலயும் மரியாதை இருக்குங்க. அமைதியான இந்த வைகாத்துக்கு நடுவுல ரொம்ப பிரமாதமா அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. இதுக்கே இப்படி சொல்றீங்களே, நாளைக்கு எங்க மாமாவோட பெரிய பையன் கல்யாணத்துல பாருங்க, ஏற்பாடெல்லாம் எந்த ரேஞ்சில இருக்குன்னு பேப்பர் ஃப்ரண்ட் பேஜ்ல பெரிய கட்டங்கட்டியில வரும். நம்மள மாதிரி தான் வரும். அவர் தங்கச்சி கல்யாணத்தை என்ன சிம்பிளாவா பண்ணிட்டு போறாரு. மிச்ச மிச்சி சாப்பாடு நமிதா ஹோட்டலுக்கு அனுப்பிச்சிட்டு நான் கொடுக்க வேண்டிய பணத்தை கழிச்சுக்க சொல்லு. வா. என்னங்க பாத்து? இந்தாமா. Thank you சார். எல்லாரும் கிளம்பிட்டாங்கடா. இரு, இந்த ராமகிருஷ்ணன் ஏதோ மாயமலம் பண்றேன்னு சொல்லிட்டு எங்க போய் தொலைஞ்சான்? என்னடா ரங்கநாயகி வராங்க? எல்லாரும் போறீங்களாமா? ஊர்ல உள்ள எல்லாருக்கும் வைத்தியம் பாத்தீங்க, ஏகப்பட்ட உங்க வியாதியை குணப்படுத்துறீங்க. நீங்க இப்ப போயிட்டா எங்களுக்கு யாருமா கதி? அம்மணி மூலமா ஆக்கர் வச்சுட்டா ராமகிருஷ்ணன். உங்க ஊர்ல 2 டாக்டர் வச்சுக்கிட்டு ஏன் இப்படி கவலைப்படுறீங்க? இருக்காங்கம்மா, ஆனா அதனால என்ன பிரயோஜனம்? Now you wanna mess up, he's the bad, bad boy. Cranky, cranky Krishna. Glowing like a sunshine, he's the cool, cool one. Rockin' Rama. டேய் நீ கில்லாடி கிருஷ்ணன்டா. ஒருத்தருக்கு 2 பேர் இருந்து என்ன லாபம்? அந்த பையனுக்கு வேலை கிடைச்சா ஊரை விட்டு போயிடுவான், இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா மாமியார் வீட்டுக்கு போயிடும். இந்த ஊர்லயே உலாவறதுக்கு அவங்க 2 பேரும் புருஷன் போட்டாட்டியா என்ன? இங்க பாரு பெருசு, நம்ம சக்கரபாணி ஐயாவை யாரு நினைச்சா அவர் மனசு வச்சா 2 பேர்த்தையும் கல்யாணத்தையும் பண்ணி வச்சு ஹாஸ்பிட்டலையும் கட்டுவார்ல. நீங்க எல்லாரும் ஆமா ஆமான்னு சொல்றதுனால மட்டும் அவங்க 2 பேர் மனசு ஒண்ணாயிடுமா, இல்ல இந்த கல்யாணம் தான் நடந்துருமா? சும்மா கத்திக்கிட்டு. ஆமா, பெருசுக்கு எந்த ஊரு? பூஞ்செடிக்காம்பாளையம். அது எங்க இருக்கு? குஞ்சாம்பாளையத்துக்கு பக்கத்துல. சரி, ஏதோ ஒரு ஊழையம். உங்களுக்கு எங்க சக்கரபாணி மாமா மென்டாலிட்டி பத்தி தெரியாது. அவரு இந்த ஊருக்காக உயிரையே கொடுப்பாரு. இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. என்ன மாமா? என் பெரிய பையனை டாக்டர் ஆக்குனதே இந்த ஊருக்காகத்தான். நீங்க எல்லாரும் விரும்புற மாதிரி அந்த பொண்ணு எனக்கு மனைவியானா இன்னும் 10 பேருக்கு நல்லது நடக்கும். ஆனா அது என் கையில இல்ல. திருமணங்கிறது 2 குடும்பம் சம்பந்தப்பட்டது. அவங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா எனக்கும் ஆட்சேபணம் இல்ல. எனக்கும் ஆட்சேபம் இல்ல, ஆனா எங்க பொண்ணு உங்க பையனுக்கு பிடிக்கணும்ல. எனக்கு பிடிச்சிருந்தா அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான். என்னப்பா சொல்ற? உங்க இஷ்டம்ப்பா. என் தங்கச்சியும் நான் அப்படிதான் வளர்த்திருக்கேன். என்னம்மா? உங்க இஷ்டம்டா. சபாஷ், பிள்ளைங்கன்னா இப்படிதான் இருக்கணும். பெரியவங்க மரியாதையை காப்பாத்துறதுக்குனே பிறந்திருக்காங்க இவங்க 2 பேரும். கல்யாண பிராப்தி ரஸ்து. பூஞ்செடிக்காம்பாளையம் பஸ் வந்துடும், நான் கிளம்புறேன். ஐயா பெரிய தொத்தரிக்க இவன் தலப்பாக்கட்டும் தாடியும். யார் இந்த கிழவன்? இவனை பார்த்ததுல இருந்தே என் மணி அடிக்க மாட்டேங்குதே. அடிச்சிட்டாலும்
அண்ணா என்னடா மாட்டானா? இல்லண்ணா, இன்னும் 4 ஊர் பாக்கி இருக்கு. இவ்வளவு நாளா அங்க எல்லாரும் என்னடா பண்றீங்க? பஜனையாடா பண்றீங்க பேக்கும்? அந்த அசோக் தேவா ராமகிருஷ்ணா 2 பேரும் எனக்கு பணமா வேணும். ஓகேண்ணா. சாமி இப்ப எந்த ஊருக்கு போகணும்? காந்திபுரம். ஜோசியரே, என் கைரேகை என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கவலைப்படாத அபிஷ்டு, உன் தலையெழுத்த மாத்திர கிரகங்கள் கிட்ட வந்து இப்பதான் கிரகங்கள் கிட்ட வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாரு, ஆனா சாமிங்க வராங்களே. நமஸ்காரம் சுவாமி, என்ன வேணும்? இந்த ஊர்ல ராமகிருஷ்ணங்கிற பேர் உள்ள ஓ, ராமகிருஷ்ணனை தேடி வந்தீங்களா? நான் காமிக்கிறேன், வாங்க வாங்க சுவாமி. எனக்கு நல்லா தெரியும். டேய், ஐயருக்கு ப்ரோகிராம் சொல்லிட்டியா? மறந்துட்டேன். போய் சொல்லுங்கடா. ஓகே ஓகே போடா, போ. ஆமா, ராமகிருஷ்ணனை தேடி வந்ததா சொன்னீங்களே, அவனை எதுக்கு தேடுறீங்க சுவாமி? இந்த ஊர்ல இருக்கிற ராமகிருஷ்ணன் கிட்ட எங்க குரு 10 லட்சம் கொடுத்துட்டு வான்னாரு. 10 லட்சமா? எதுக்குங்க? இந்த கேள்விக்கு ஆன்சர் அவன் ஒருத்தனுக்கு தான் தெரியும். நம்ம கரடி பாபு ராமகிருஷ்ணன் சொல்லிட்டா 10 லட்சமும் நமக்கு தான். அவன் கோவிலுக்கு வரலங்க, கரும்பு தோட்டத்துக்கு போயிருக்கான். அவனை காமிச்சா எனக்கு என்ன தருவீங்க? உங்க சிரமத்துக்கு தகுந்த பலனை நாங்க கொடுப்போம். சரிங்க சுவாமி, வாங்க. போங்க. இந்த ஊர்ல எத்தனை ராமகிருஷ்ணங்க இருக்காங்க? அவன் ஒருத்தன் தாங்க. அவன் எப்பவும் இதோ இந்த ஷெட்ல தான் இருப்பான். என் டைம்ல வேற எவனத்தை வர சொல்லிருக்கியா? இல்லைங்க முதலாளி, நம்ம விஷயம் வெளியே தெரிஞ்சது. விஷயம் வெளியே தெரிஞ்சதான நம்ம மாற்றத்துக்கு எப்படி மேனேஜ் பண்றேன்னு பாரு. ராமகிருஷ்ணா. ராமகிருஷ்ணனா? இவளுக்கு அவனு கஸ்டமரா? இந்த மேட்டரை அவன் பேரை வச்சு முடிச்சிருவோம். நான் தான் ராமகிருஷ்ணா, விஷயம் முடிஞ்சது. பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி கும்புறானுங்க? முகத்தை மூடிட்டு அடிக்காதீங்க. சுவாமிகளா, நான் தான் ராமகிருஷ்ணன், போய் சொல்லிட்டு மன்னிச்சுக்கங்க. நாம தேடி வந்த ராமகிருஷ்ணன் இந்த ஊர்லயும் இல்ல. வாங்க. மாப்ள யாரு? நான் தான்டா. அவங்கள இங்க கூட்டு வந்ததே நான் தான் மாப்ள. நீயா? ராமகிருஷ்ணனுக்கு 10 லட்சம் ரூபாய் தரப்போறதா சொன்னாங்க. அதனால நீதான் ராமகிருஷ்ணன் பொய் சொல்லிட்ட. 10 லட்சமா? அப்புறம் பணத்தை கொடுக்காம ஏன் கும்பிட்டு போறானுங்க? எனக்கும் அதான் டவுட்டா இருக்கு மாப்ள. லேட்டா தான் என் மண்டைக்குள்ள மணி அடிச்சது. இவங்களுக்கு ராமகிருஷ்ணனுக்கு மத்தியில ஏதோ ஒரு சக்கரபாணி அவர்களின் மூத்த புதல்வன் சிரஞ்சீவி ஆனந்துக்கு திரு அசோக் அவர்களின் தங்கை ஸ்ரீஜாவை விவாகம் செய்து கொடுப்பதாக நிச்சயிக்கப்படுகிறது. கொஞ்சம் முழுக்காம நில்ல. அந்த நெக்லஸ் பாத்தியா? அவ கழுத்துக்கு அழகா இருக்குல்ல? எங்க? அங்க அங்க. என்னடா தேடிட்டு இருக்க? இந்த மேட்டர் தானே? இது கையிலேயே வச்சிட்டு இருக்கியா? சட்டப்பட்டு தாலியை கட்டுறா, நம்ம சந்தோஷமா பிள்ளைங்களை பத்துக்கலாம். அம்மா அம்மா வரட்டும், கூப்பிடு கூப்பிடுறா. இன்னைக்கு யார் வந்தாலும் உன்னை விட மாட்டேன். உங்க அப்பா வந்தா கூட விட மாட்டியா? எங்க அப்பா வராரு. ஹலோ மாமா. காலங்காலமா எங்க வீட்டுல எந்த கல்யாணம் நடந்தாலும் பத்திரிகை மதுராச்சலம் சீதாராமர் கோயில வச்சு பூஜை பண்ணிட்டு கொடுக்கறது தான் எங்க வழக்கம். சரிங்க சக்கரபாணி ஐயா, உங்க விருப்பப்படியே நாளைக்கு போயிட்டு வரலாம். நல்லது. ஏன் மிஸ்டு கால் கொடுத்த? பேலன்ஸே இல்லையா? ஜோக் அடிக்காத. அவங்க கல்யாணத்துக்கு அம்மக்கிழமா நிச்சயதார்த்தம் பண்ண வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ண போற? என்ன பண்றது? நாமளும் எல்லாரோட கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர வேண்டியதா? அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வேலைங்க இருக்கு. பத்திரிக்கை அடிக்கணும், பந்தல் போடணும், படித்தொட்டி எல்லாம் போய் கொடுக்கணும். அதுக்கும் அப்புறம் ஓ அதா ஒண்ணு பண்ணலாம்.
கல்யாணத்துக்கு வரவங்கள நீ ஒரு பையனை பிடிச்சுக்கோ, நான் ஒரு பொண்ணை பிடிச்சுக்கிறேன். செட் பண்ணிக்கலாம். ராமகிருஷ்ணா, நான் உன் பின்னாடியே தினம் சுத்துறேன் தானே என்ன உதாசீனப்படுத்துற. இதான் கடைசி தடவை. நிஜமாவே உன் மனசுல நான் இருந்தேன்னா என்ன போக விடாம தடு. அப்படி இல்லைன்னா